हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। आऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नाज़रीन कराम ரஹீம் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 9 நவம்பர் 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அம்மானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் முதலாவது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய தோஃபா கோல்டவியா எனும் நூல் தொடர்பாக பேச இருக்கின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகள் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடைய இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில்களை கொடுப்பார்கள். ஸ்டுடியோக்கு வருகை தந்துள்ள ஆலிம்களின் அறிமுகம் செய்து வருகின்றேன். முக்கரம் மௌலானா மதிப்பிற்குரிய முஜீப் லோன் சாஹிப் மற்றும் மதிப்பிற்குரிய ஜெயினுதீன் ஹாமித் சாஹிப் அவர்களை நான் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹஸ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2ஆம் வருகையின் வெளிப்பாடாகவும் உம்மத்திய நபியாகவும் தூதராகவும் வாக்களிக்கப்பட்ட மசீகாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மகதியாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான். அன்னார் தம் வாதத்திற்கு சான்றாக திருக்குரான், ஹதீஸ்கள், முற்காலத்து சான்றோர்களின் நூற்றுக்கணக்கான கூற்றுகளை தம் நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் அதை படித்து பார்த்து அன்னாரிடம் பைய செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து கொண்டே சென்றார்கள். இன்றும் இணைந்து கொண்டே செல்கிறார்கள். நேயர்களே, ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாம் உண்மைக்கு சான்றாக பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவற்றுள் தோஃபா கோல்டவியா என்ற நூலும் ஒன்றாகும். இந்த எபிசோடில் அந்த நூலில் இருந்து நாமும் பயனடைவோம். அந்த நூலில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ள சான்றுகளை நேயர்களுக்கும் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வோம். நான் இன்றைய எபிசோடுடைய முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய முஜீப் லோன் சாஹிப்பிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்க உரை எழுதுவதற்கான போட்டிக்கு பீர் மெஹர் அலி சாஹிப் கோல்டவி அவர்களை அழைத்தார்களா? அதற்கு பீர் சாஹிப் அவர்களின் எதிர் நடவடிக்கை என்னவாக இருந்தது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இக்காலத்தில் இமாம் மஹதியாக மசீஹ் மவ்ஊதாக அனுப்பி வைத்திருக்கின்றான். அன்னார் உலகிற்கு முன்னால் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள, ஹதீஸுகளில் இடம்பெற்றுள்ள, சான்றோர்கள் கூறியுள்ள சான்றுகளை உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். பல்வேறு நூல்கள் மூலமாகவும் பிரசுரங்கள் மூலமாகவும் தம்முடைய வாதத்திற்கான சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். நல்லுள்ளம் கொண்ட மக்கள் அந்த ஆதாரங்களை புரிந்தார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினார். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாமுடைய இயக்கத்தில் ஜமாத்தில் இணைந்தார்கள். மார்க்கத்தினுடைய ஆலிம்களுடைய கூட்டம் பெருங்கூட்டம் இருந்தது. அன்னாருடைய வாதத்தை கேட்டார்கள், அதை ஏற்க மறுத்தார்கள். அன்னார் தமது வாதத்திற்கு எடுத்து வைத்த சான்றுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் நூல்கள் மூலமாக தமது வாதங்களை எடுத்து வைத்தார்கள், பிரசுரங்கள் மூலமாக தம் வாதங்களை எடுத்து வைத்தார்கள், சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். அதே போன்று விவாதங்கள் மூலமாகவும் தம் வாதத்திற்கான சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். அந்த விவாதங்களில் பெரும்பாலும் குறைவான பலன்தான் கிடைத்தது. பெரும்பாலும் அல்லது பொதுவாக அது குழப்பத்திற்கு காரணமாக தான் விவாதங்கள் அமைந்தன. ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் விவாதங்களில் பெரிய பயன் ஒன்றும் இல்லாத இருப்பதை கண்டபோது குழப்பங்கள் காரணமாக அமைகின்றது பார்த்தபோது அவர்கள் அதை விவாதங்கள் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். 1896 ஆண்டு அஞ்சாமே ஆத்தம் என்ற நூலில் எழுதுகிறார்கள், இப்பொழுது நேரம் வந்துவிட்டது, நாம் இந்த விவாதங்களை விட்டு நமது கவனத்தை திருப்பி விலகி இருக்க விரும்புகின்றோம் என்று எழுதினார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு மார்க்க ஆலிமிடமும் ஆலிமையும் அவர்கள் விவாதத்துக்கு அழைக்கவும் இல்லை, விவாதத்துக்கு செல்லவும் இல்லை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் நீங்கள் கேள்வி கேட்டது போன்று பீர் மெஹமத் அலி சாஹிப் அவர்களுக்கும் சவால் விடுத்தார்கள், மற்ற மார்க்கத்து தலைவர்களுக்கும் சேலஞ்சு விடுத்தார்கள், விளக்க உரை எழுதக்கூடிய போட்டிக்கு அழைத்தார்கள். ஆனால் ஒருபோதும் விவாதத்துக்கு செல்லவில்லை. ஆனால் பீர் மெஹர் அலி சாஹிப் கோல்டவி என்பவருடைய பெயருக்கு இந்த நூல் எழுதப்பட்டது, தோஹஃபா கோல்டவியா என்ற நூல். அவரும் ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஆலிமாக இருந்தார்கள். கோல்டவி என்ற இடத்தை சார்ந்தவராக இருந்தார்கள், பெரிய ஆலிமாக இருந்தார்கள். பல பேர் அவரை பின்பற்றக்கூடிய சீடர்களாக இருந்தார்கள். இவர் ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த பிரிவில் இருந்தார்கள், மறுக்கக்கூடிய பிரிவில் இருந்தார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் மற்ற எதிர்ப்பாளர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சுகளை கொடுத்தது போன்று 20 ஜூலை 1900 ஆண்டு இவர்களுக்கு ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள். அந்த பிரசுரத்தில் இவரை பற்றி குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தோன்றக்கூடியவர்கள், தூய மக்கள், அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்றான், ஒத்துழைப்பு வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கும் அவர்களுடைய எதிர்ப்பாளர்களுக்கிடையில் ஒரு பெரும் வித்தியாசத்தை அல்லாஹ் தெளிவாக காட்டிவிடுகின்றான். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்கின்றது, யார் உண்மையாளர், யார் அல்லாஹ்வின் சார்பாக இருக்கிறார், எவர் அல்லாஹ்வின் சார்பாக இல்லை என்பது தெளிவாகி விடுகின்றது. ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாம் இஸ்லாம் கூறுகிறார்கள், வயஜஅல்லக்கும் ஃபுர்கானா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது ஃபுர்கான் என்று கூறுகின்றான், அதாவது பிரித்து காட்டக்கூடியது. எப்படிப்பட்ட சான்றை தன் சார்பாக வரக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்றால் பொய்யரையும் பிரித்து காட்டிவிடுகின்றான். அல்லாஹ் தம் நல்லடியாருடைய உண்மையை எப்படி நிரூபிக்கின்றான் என்றால் அவருடைய துவாக்கள் அவருக்கு எதிர்ப்பாளராக இருக்கக்கூடியவரை விட அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதிகமாக தமது நல்லடியாருடைய துவாரை ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து இஸ்லாம் கூறுகிறார்கள், உதுஊனி இஸ்தஜிப் லக்கும், நீங்கள் கேளுங்கள், நான் உங்கள் துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய நல்லடியாருக்கு சான்றாக இது இருக்கின்றது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட நல்லடியார் திருக்குர்ஆனுடைய ஞானங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றான். வேறு எவரும் இதை கூற முடியாது.
எதிரணி இருக்கக்கூடியவர் முற்றிலும் இது போன்ற திருக்குறானுடைய ஞானங்கள் அவருக்கு கொடுக்கப்படாது. ஹுசூர் அவர்கள் திருக்குறானிலிருந்து சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். லா எமஸஹு இல்லல் முத்தஹரூன். திருக்குறானுடைய ஞானங்களையும் உண்மங்களையும் எப்படிப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்றால் தூய மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் தமது கரங்களால் அவர்களை தூய்மைப்படுத்தி இருப்பான். அதாவது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவர்கள் தோன்றி இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சார்பாக எழுதப்பட்டுள்ளது என்று அவர் கூற வேண்டும். இதைத்தான் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பீர் மெஹர் அலி சாஹிப் கோல்டவி அவருக்கு முன்னால் எடுத்து வைத்ததாகும். இதற்கு பீர் மெஹர் அலி சாஹிப் என்ன பதில் கொடுத்தார் என்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பதிலை எழுதியிருக்கிறார்கள். அவர் நாம் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் பிரசுரம் மூலமாக கூறியிருக்கிறார். அதற்கு அவர் வைத்த நிபந்தனை என்னவென்றால், திருக்குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் விவாதம் செய்ய வேண்டும். அதில் அவர் அதில் நீங்கள் தோற்றுவிட்டால், அதாவது மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோற்றுவிட்டால் நீங்கள் என்னிடம் பைய செய்ய வேண்டும். பிறகு அதற்கு பிறகு விளக்குரை போட்டிக்கு நாம் விளக்குரை போட்டியை செய்யலாம் என்று கூறினார். அதாவது வெளிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு சாக்குப்போக்காக தெரிகிறது, அறிவற்ற விஷயமாக தெரிகிறது. மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்களோ அதிலிருந்து ஓட்டம் பிடிப்பதற்கு அவர் ஓட்டம் பிடிக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ஹுசூர் கூறினார்கள், தப்சீர் எழுதக்கூடிய போட்டியை இது எப்படி ஏற்றுக்கொள்வதாக இருக்கும்? முதலில் விவாதம் நடத்தப்பட வேண்டும். பிறகு நான் தோற்றுவிட்டால் உங்களிடம் பைய செய்ய வேண்டும். நான் உங்களிடம் பைய செய்து விட்ட பிறகு தப்சீர் எழுதக்கூடிய போட்டி எதற்கு? நான் எதற்கு போட்டியை வைத்திருக்கிறேன் என்றால், விவாதங்கள் மூலமாக நான் பல்வேறு சான்றுகள் எடுத்து வைக்கின்றேன். 36 நூல்களை நான் இதுவரை எழுதியிருக்கின்றேன். நூற்றுக்கணக்கான பிரசுரங்களை வெளியிட்டு இருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான எண்ணிக்கை இந்தியாவில் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனது வாதத்திற்கான சான்றுகள் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதை அனைத்து நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இதுதான் ஒரு தீர்மானத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கின்றேன். அதற்கு நீங்கள் இவ்வாறு பதிலளித்திருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். இந்த சேலஞ்ச் தொடர்பாக ஹுசூர் கூறினார்கள், நான் தோற்றுவிட்டால் நான் எனது அனைத்து நூல்களையும் எரித்து விடுகிறேன் என்று கூறினார்கள். ஹுசூருடைய சொற்கள் என்னவென்றால், பீர் மெஹர் அலி சாஹிப் அவர்கள் அரபி மற்றும் விளக்க உரையில் அவர் வென்றுவிட்டால், என்னால் அவ்வாறு இயலாமல் போய்விட்டால், அல்லது அவர் என்னை போன்றே அவர் விளக்குரை எழுதிவிட்டால்,
எனது அனைத்து நூல்களையும் இந்த வாதத்தை குறித்து நான் எழுதியுள்ள அனைத்து நூல்களையும் எடுத்து விடுகின்றேன். நான் நிராகரிக்கப்பட்டவனாக ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு தெளிவாக தனது வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் பாருங்கள். அவர் இவ்வாறு சாக்குப்போக்குகளை கூறி அவர் மறுத்துவிட்டார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த விளக்கத்தையும் உண்மைத்துவையும் அவருடைய விளக்கத்தை பற்றியும் அதனுடைய உண்மை எழுதியிருக்கிறார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், பீர் சாஹிப் அவர்கள் வாதம் செய்யலாம் என்று சாக்குப்போக்கு அழைக்கிறார். பாச செய்யவில்லை என்றால் நாம் வாதம் செய்யவில்லை என்றால் பயப்படுகிறார் என்று அவர் கூறலாம். நாம் விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டால் நாம் முன்னால் எழுதிய விஷயத்தை, அதாவது இறைவனுடன் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை, அதாவது விவாதம் செய்ய மாட்டோம் என்ற உடன்படிக்கை நாம் முடித்து விட்டதாக அவர் கூறுவார். ஹுசூர் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். ஹுசூர் அவர்கள் விவாதம் செய்ய மாட்டேன் என்று ஆரம்பத்திலே கூறிவிட்டார்கள். அந்த விவாதத்தின் பக்கம்தான் பீர் சாஹிப் அவர்கள் அழைக்க விரும்பினார். நாம் விவாதம் செய்தால் பொதுமக்களிடம் இவர் விவாதம் செய்ய மாட்டார் என்று ஆரம்பத்தில் ஒப்பந்தம் செய்திருந்தார், வாக்குறுதி கொடுத்திருந்தார். இவர் விவாதத்துக்கு வந்துவிட்டார், பொய்யர் என்று கூறுவார். விவாதம் செய்ய மறுத்துவிட்டால் இவர் விவாதத்திற்கு பயப்படுகிறார் என்று சொல்வார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எதிர்ப்பாளர்கள் இவ்வாறு மக்களை வழிகெடுத்தார்கள், இவ்வாறு மக்களை ஏமாற்றினார்கள். இந்த அனைத்து விஷயமும் பொதுமக்களுக்கு முன்னால் தெரியாமல் இருக்கிறது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவாதத்திற்கு வரமாட்டேன் என்று ஏற்கனவே கூறியிருந்தார் என்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. இவ்வாறு மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் விவாதத்திற்கு அழைத்தார். நீங்கள் விவாதத்துக்கு வாருங்கள், அதற்கு பிறகு நாம் விளக்க உரை எழுதலாம் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகும் அவரை விடவில்லை. அவர் இவ்வாறு விலகி ஒதுங்கிய போது அவர் லாகூருக்கும் சென்றார். பீர் சாஹிப் மிர்சா சாஹிப் வரவில்லை என்று மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தினார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் விஷயத்தை எவ்வாறு நிறைவேற்றினார் என்றால், மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவுடைய அரபி மொழியில் விளக்க உரை எழுதினார்கள். ஏஜாசுல் மசீஹ் என்ற பெயர் எழுதினார்கள். அதை எழுதிய பிறகு அந்த நூலை ஹுசூர் அவர்கள் பீர் மெஹ்ரலிஸ் அவர்களுக்கு அனுப்பினார்கள். 70 நாட்களுக்குள் 7 மணி நேரத்துக்கு எழுதலாம் என்று போட்டிக்கு அழைத்தார்கள். 70 நாட்களுக்குள் இதற்கான பதிலை எழுதுங்கள், இது போன்ற விளக்கம் எழுதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். அந்த நூல் அவரிடம் சென்றடைந்தது. அதற்கு பிறகு அவர் செய்ஃபே சிஸ்தியாய் என்ற ஒரு நூலை எழுதினார்கள். பீர் மெஹ்ரலி சாஹிப் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சாபி எழுதிய ஷம்ஸே பாசிகா என்ற ஒரு பீர் மெஹ்ரலி சாஹிப் அவரை பற்றி எழுதிய நூலை பற்றி எழுதினார்கள். பீர் மெஹ்ரலி சாஹிப் கூட அந்த நூலை எழுதவில்லை. அவருடைய சீடர் ஒரு தொகுத்து எழுதிய விஷயங்களை தொகுத்து தம் சார்பாக வெளியிட்டார். தம்முடைய சீடருடைய கூற்றுக்களை தொகுத்து இவர் தம் சார்பாக வெளியிட்டார். இவ்வாறு மக்களை ஏமாற்றினார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிராக வருவதை விட்டு தப்பிப்பதற்கு சாக்குப்போக்குகளை தேடினார்கள், மக்களை ஏமாற்றினார்கள். பொதுமக்கள், அப்பாவியான பொதுமக்கள் ஏமாற்றத்திலும் வந்து விடுகிறார்கள். எவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றானோ அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதங்களை, சான்றுகளை புரிந்தார்கள், அன்னாருடைய பையத்தில் வந்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வியை ஜெயினுதீன் சாஹிப் ஹாமித் அவரிடம் கேட்கின்றேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் தொடர்பாக என்னென்ன சான்றுகளை எழுதியுள்ளார்கள், அவற்றை விளக்கவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு மற்றும் மரணம் தொடர்பான கொள்கைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். குறிப்பாக ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகளாவிய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக தோன்றிய காலத்தில், அன்னால் ஈசா என்று வாதித்த அந்த காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறிவித்திருந்தார்கள், இஸ்லாத்தை எல்லா மார்க்கங்களிடம் மேலோங்க செய்வதற்காக ஒருவர் தோன்றுவார் என்று முன்னறிவித்திருந்தார்கள். உலகின் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவருடைய கொள்கை என்னவென்றால், இரு பிதாவும் பிதாவுடைய மகனும் இந்த உலகிற்கு வருவார்கள், முழு உலகிலும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவார்கள். இதை கண்ட முஸ்லிம்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய மகனாக நம்புவது கிடையாது தான். ஆனால் அவர்கள் உடலுடன் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது வரை 2000 வருடங்களாக வானத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது வேணாலும் பூமியில் இறங்குவார்கள். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அவர்கள் வருவார்கள், மசீமோதா வருவார்கள் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்த முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு மரணம் தொடர்பான 3 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 3 விஷயங்கள் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக, அதே போன்று இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக, வெற்றி கொள்ள செய்வதற்காக அன்னார் தோன்றினார்கள். ஆரம்பத்தில் அன்னார் தாம் முஜதீதாக வந்திருப்பதாகத்தான் கூறினார்கள். வார்சல்னி ரப்பீல், அல்லாஹ் தனது மார்க்கத்தினுடைய வெற்றி கொள்ள செய்வதற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த நூற்றாண்டிற்காக நான் முஜதீதாக வந்திருக்கிறேன் என்றுதான் வாதம் செய்தார்கள். அதாவது, நான் கருணையுள்ள இறைவன் சார்பாக தோன்றியிருக்கின்றேன். இந்த புயலுடைய இந்த இஸ்லாம் நாலாபுரமும் ஆபத்துகளால் சூழப்பட்டிருக்கின்ற காலத்தில் வந்திருக்கின்றேன். 1891 ஆண்டு ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இலா மூலமாக அல்லாஹ் கூறினான், நீங்கள் தான் மசீமோது வாக்களிக்கிற மசி என்று கூறினான். மசீ இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் ஃபௌத்தாகிவிட்டார்கள். வாக்குறுதிக்கேற்ப அவருடைய பண்பில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதராகிய மசீ இப்னு மரியம் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவரது பண்பில் நீங்கள் தோன்றியிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக அறிவித்தான். முஸ்லிமுடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால், இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக எல்லா மார்க்கங்களை விட இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாமுடைய வாதம் இந்த அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனென்றால் பனி இஸ்ராயலுக்கு வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள தகுந்ததல்ல. அவருடைய மரணத்தை நிரூபிக்க வேண்டியது அவசியமாகும். மரணத்தை ஏன் நிரூபிக்க வேண்டியது என்றால் அது இயற்கையான ஒரு விஷயமாகும். அசாதாரணமான சான்றுகளை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனாக இருந்தார்கள். எத்தனை காலத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறானோ தமது வேலையை முடித்துக்கொண்டு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள், தமது அரபி கவிதையில் இந்த விஷயத்தை பற்றி கூறுகிறார்கள். நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவர்களை சந்தித்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக
அவர்களது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை நான் கண்டிருக்கின்றேன். நான் இந்த வெளிப்புற கண்களால் அவர் அழகை கண்டேன். அதாவது எந்த அளவு அழுத்தமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி எடுத்து கூறினார்களோ அதே அளவு அழுத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருள்ள நபியாக இருக்கிறார்கள் என்றும் கூறினார்கள். தமது உருது கவிதைகளிலும் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். மசீஹ் இப்னு மரியம் மறந்துவிட்டார், அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று கூறினார்கள். 30 ஆயத்துக்களை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை பற்றி அன்னார் கூறினார்கள். இசாலே அவ்காம் போன்ற நூல்களில் 30 ஆயத்துகள் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை நிரூபித்தார்கள். இந்த கொள்கை முற்றிலும் பொய்யானதும் திருக்குர்ஆனுடைய வாதத்திற்கு எதிரானதும் ஆகும். வரலாற்று ரீதியாகவும் ஹதீஸுகளை பொறுத்தவரையிலும் இது ஏற்றுக்கொள்ள தகுந்ததல்ல என்று கூறினார்கள். உண்மையின் மீது ஆணையாக இப்னு மரியம் இறந்து விட்டார், அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைத்த சான்றுகள் என்னவென்றால் 30 ஹதீஸ்கள் மட்டுமின்றி 30 திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் மரணத்தை நிரூபித்தார்கள். ஒரு சில விஷயங்களை கூறுகின்றேன் நேரத்தை கருத்தில் கொண்டு. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வசனம் ஃபலமா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், சூரா மாயிதாவுடைய கடைசி ருக்குவில் கியாமத்தை உடைய கலந்துரையாடல் நடக்கின்றது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பேசுவதை போன்று வருகிறது. அதாவது நீங்கள் மக்களிடம் உங்களையும் உங்களது தாயாரையும் கடவுளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினீர்களா என்று கேட்டபோது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பதில் கொடுத்தார்கள். திருக்குர்ஆனில் அந்த பதிலை பாதுகாத்து வைத்திருக்கின்றது. கால சுபஹானக மாய் மா குல்து லஹும் இல்லா அமர்தனி பிஹி. அதாவது நீ எனக்கு எந்த கட்டளையிட்டாயோ அதை தவிர நான் வேறு எதையும் கூறவில்லை. அந்த கட்டளை தான் நான் முன்னால் எடுத்து வைத்தேன். அந்த போதனை என்னவென்றால் அனேமுதுல்லாஹ் ரப்பி வரப்பு, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள், அவன் எனக்கும் இறைவன் உங்களுக்கும் இறைவன் அவன். வக்குன்து அலைஹிம் ஷஹீதா மாதும் தஃபீகும், நான் அவருடன் இருந்த காலம் வரை அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தேன். நீ எனக்கு வஃபாத் கொடுத்த போது நீ தான் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தாய். அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ அனைத்து விஷயங்கள் மீது சாட்சியானாக இருக்கின்றாய். இந்த இடத்தில் பல விவகாரங்கள் அல்லாஹ் தீர்த்து வைத்திருக்கின்றான். வாத்தை பற்றியும் கூறிவிட்டான். கிறிஸ்தவம் வழிகட்டு போனதை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டான். வக்குன்து அலைஹிம் ஷஹீதா மா தும்து ஃபீஹிம், நான் அவருடைய இருந்த காலம் வரை நான் அதற்கு சாட்சியாக இருந்தேன். அவர்களுக்கு நான் இது போன்ற எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. நீ எனக்கு வஃபாத்தை கொடுத்த பிறகு நீயே அவர்களை கண்காணிக்கூடியவனாக இருந்தாய் என்று கூறினார்கள். தௌஃபைத்தனி என்ற சொல்லுக்கு 23 இடங்களில் திருக்குர்ஆனில் தௌஃபைத்தனி என்ற சொல் வந்திருக்கின்றது. அது ஆன்மாவை கைப்பற்றுதல் என்ற அர்த்தத்தை தான் வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தௌஃபைத்தனி என்ற சொல்லுக்கு உடலுடன் உயர்த்துவது என்ற சொல்லை ஆலிம்கள் கொடுத்தார்கள். வானத்திற்கு உயர்த்துவது வானம் என்ற சொல்லை இங்கு இடம்பெறவில்லை. அல்லாஹ் ஒரு செயலை செய்யக்கூடியவனாகவும் ஒரு உயிரை உயிர் மீது அல்லாஹ் செயலாற்றக்கூடியவனாக இருக்கும்போது அங்கு தூக்கம் இரவு என்ற சொல் வராத போது அது மரணத்தை மட்டுமே குறிக்கும். இது நான் ஏற்கனவே கூறியது போன்று இது மிக நீண்ட விஷயமாகும்.
ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் 30 வசனங்கள் மூலமாக அந்த ஈசா அலி இஸ்லாமுடைய வஃபாத்தை நிரூபித்தார்கள். தௌஃபி சம்பந்தமாக உள்ள விஷயங்களை மட்டும் நான் கூறுகின்றேன். இன்றும் இந்த சேலஞ்ச் இருக்கின்றது. எவரும் இந்த சேலஞ்சை எதிர்க்க முடியவில்லை, நிரூபிக்க முடியவில்லை. ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் கூறுகிறார்கள், அரபி மொழியில் தௌஃபி என்ற சொல் உடலை கைப்பற்றுவதற்காக ஒருபோதும் கூறப்படவில்லை. தௌஃபி என்ற சொல் இறைவன் செயல் செய்யக்கூடியவனாக இருக்கும்போது, ஒரு உயிருள்ள ஒரு உயிரை பற்றி இறைவன் செயல் இருக்கும்போது, எந்த ஒரு அரபிய அகராதியும் அரபிய பழமொழியும் மரணத்தை தவிர வேறு எதுவும் குறிக்காது. ஒருவர் திருக்குரானிலிருந்தோ ஹதீசுகளிலிருந்தோ அல்லது அரபி கவிதைகளிலோ பழங்காலத்து கவிதைகளோ புதிய காலத்து கவிதைகளிலோ எந்த ஒரு இடத்திலும் தௌஃபி என்ற சொல்லை பயன்படுத்தும் போது, அல்லாஹ் செயலை செய்யக்கூடியவனாக இருக்கும்போது, அது வஃபாத்தை தவிர மரணத்தை தவிர வேறு எதற்கும் பயன்படாது. அதாவது உடலை கைப்பற்ற இறைவன் உடலை கைப்பற்றினால் என்ற அர்த்தம் கூட வராது. அவ்வாறு இருக்கும் என்றால் எனது சொத்தில் ஒரு பகுதியை நான் கொடுக்கின்றேன், 1000 ரூபாயை நான் அவருக்கு இனாமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன், அவரது அரபி மொழி அறிவை நான் ஒப்புக்கொள்கிறேன். இசாலே அவுலாம் என்ற நூலில் ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இத்தனை 100 ஆண்டு காலம் கழிந்து விட்டது. எந்த ஒரு ஆலிமாலும் இந்த சேலஞ்சை எதிர்த்து பதிலளிக்க முடியவில்லை. ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களும் பல்வேறு நூல்களில் இது எழுதியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இந்த விஷயம் திருக்குறள் வந்திருக்கின்றது. ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது சில மக்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அப்பொழுது என்னுடைய சாபிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, அப்பொழுது அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய அதே சொற்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது ஹதீஸில் வருகிறது. தௌஃபி என்ற சொல் மரணம் மட்டுமே உடலை கைப்பற்றுவது கிடையாது, உயிரை கைப்பற்றுவது ஆகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயல்பான மரணத்தை பற்றி இதில் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதம் இதிலிருந்து நிரூபணமாகிறது. ஈசா இப்னு மரியம் வஃபாத்தாகி விட்டார்கள். அவருடைய பண்பில் எந்த மசீமோத் வரை இருந்தாரோ அந்த மசீமோத் தாம் என்று அன்னார் வாதித்தார்கள். என்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஏற்படுத்தப்பட்ட அந்த கொள்கையை முழு உலகிலும் ஜமாத் பரப்பிக் கொண்டிருக்கிறது. ஜஸாக்கல்லா. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக சில கேள்விகள் கிடைத்துள்ளன. ஒரு கேள்வி என்னவென்றால், முகமது ஃபைசல் பாஜ்வா சாஹிப் ஃபென்லியிலிருந்து யுஎஸ்ஏல இருந்து கேட்கிறார்கள், கொரோனா வைரஸ் அல்லாவின் புறமிருந்து முழு உலகிற்கும் தண்டனையாக வந்ததா? மக்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லையா? பிதத், ஷிர்க் போன்றவை உச்சத்தில் உள்ளது. மக்கள் இறைவன் பக்கம் திரும்புவார்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். சுருக்கமாக பதிலளிக்குமாறு முஜீபுல் சாஹிபிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், இந்த அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய தண்டனைகள் இரு வகைப்படும். ஒன்று, திருக்குர்ஆனில் கூறுகின்றான், மா குன்னா முஅஸிபீன நபாஸ ரசூலா, நாம் தூதரை அனுப்பாதவரை நாம் தண்டனை இறக்குவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். தூதர் வரும்போது மக்கள் அவரை மறுக்கும் போது, எதிர்க்கும் போது
அந்த எதிர்ப்பின் காரணமாக மக்களுக்கு தண்டனை கிடைக்கின்றது. அந்த தண்டனை பற்றி அல்லாஹ் தம் தூதருக்கு தம் சார்பாக அனுப்பப்பட்டவருக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்து விடுகின்றான். எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் எதிர்த்தால் தண்டனை வந்துவிடும் என்று கூறப்படுகின்றது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிளேக் நோயை பற்றி முன்னறிவிப்பு வந்தது. இந்த நோய் எனது வாதத்திற்கு சான்றாக வந்தது என்று அன்னார் கூறினார்கள். இரண்டாவது வகையான தண்டனை என்னவென்றால், இதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றார், ஒமா குன்னா முஹலிகுனல் குரா இல்லா வஅலுஹா ஸாலிமூன். நாம் எந்த ஒரு ஊரையும் அழிப்பதில்லை, அந்த ஊரார்கள் அவர்கள் அநியாயக்காரர்களாக இல்லாதவரை. அதாவது அந்த ஜாலிம் என்ற சொல்லுடைய பொருள் என்னவென்றால், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பொருந்தாத வகையில் நாம் பயன்படுத்துவதாகும். அதிகமாக பயன்படுத்துவது அல்லது குறைவாக பயன்படுத்துவது, பொருத்தமில்லாமல் பயன்படுத்துவது, அப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகின்றது. உதாரணமாக நெருப்பு இருக்கின்றது. ஒருவர் நெருப்புக்குள் கையேட்டால் அது எரித்து விடுகின்றது. நெருப்பினுடைய இயல்பான நிலையை சுட்டு விடுகின்றது. ஆனால் நெருப்பை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது பயன்படுகின்றது. ஒரு விஷயத்தை உண்டால் அவர் இறந்து விடுவார். ஆனால் விஷயத்தை சரியான முறையில் மருந்தாக பயன்படும் என்றால், குறிப்பிட்ட அளவு பயன்படும் என்றால், அது மருந்தாக எந்த அளவு பயன்பட முடியுமோ அந்த அளவு பயன்படுத்தினால் அது பயனளிக்கும். ஆகவே ஜுல்ம் என்ற சொல்லில் இதைத்தான் அல்லாஹ் இந்த பொருளை தான் வைத்திருக்கின்றார். அதன் விளைவாக தண்டனை கிடைக்கின்றது. கொரோனா வைரஸ் தொடர்பாக கேள்வி வருகிறது என்றால், இது வானத்து தண்டனையாக நாம் ஒப்புக்கொள்வது கிடையாது. கலிஃபத்துல் மசீஹ் அவர்களும் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அது தண்டனை தான். தண்டனை எப்பொழுது என்றால், நாம் நீதியை மறுத்த போது, நீதி இன்மையை காட்டிய போது மக்களின் மீது இந்த தண்டனை இறங்கியது. இதன் விளைவாக மனிதன் பயன்பெறவில்லை என்ற விஷயம் கூறப்பட்டது கேள்வியில். அது உண்மைதான். இதிலிருந்து மக்கள் பயன்பெறவில்லை. ஹுசூர் அவர்களும் மீண்டும் மீண்டும் தமது குத்பாக்களில் இதை பற்றி கூறினார்கள். அதிலிருந்து நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் விட்டு விலகுவதால் இது போன்ற தண்டனைகள் வருகின்றது. ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், கருணையாளனாக அல்லாஹ்வுடைய அருள்களை நாம் மறுக்கும்போது தண்டனை வருகின்றது. அல்லாஹ்வுடைய அருள்களை மறுக்கின்றோம், மக்களுக்கு அநீதி செய்கின்றோம், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்றது. இது போன்ற காரணங்களால் இது போன்ற தண்டனைகள் வருகின்றது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் செல்வார்களா என்ற கேள்வியும் வந்தது. இது நாம் நிராசையடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்வார்கள். அத்துடன் இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். இப்போது அந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தான். அல்லாஹ்வின் நெருக்கத்தை கொண்ட மக்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரம் வரும், அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருப்பார்கள், குறைவான மக்கள் அல்லாஹ் விட்டு விலகி இருப்பார்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக இன்னொரு நபருடைய கேள்வியும் கிடைத்துள்ளது. அதை நான் வசித்து காட்டுகின்றேன். இந்தியாவிலிருந்து ராஷித் அலி சாஹிபுடைய கேள்வி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத் நபியாக இருக்கிறார்கள், அவர்கள் உம்மி நபியாக இருக்கிறார்கள் என்பவருடைய கல்வியறிவு இல்லாத நபியாக இருக்கிறார்கள் என்பதுடைய பொருள் என்ன? ஜெயினித் சாஹிபிடம் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், உம்மி நபி என்று கூறியிருக்கின்றான். அதாவது உலக ரீதியாக அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டும்தான். அல்லாஹ்வே அன்னார் கற்றுக் கொடுத்தான். திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சூரா அலக்கில் வருகிறது, இக்ர பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ர வரப்புக்கள் அல்லமல் இன்சானும் ஆலம் யாழம்.
இங்கும் ஹிரா குகையில் வகி இறங்கியது இக்ரா என்ற சொல்லில் இறங்கியது. இக்ரா என்பது யாரை பார்த்து கூறப்பட்டது என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு பார்த்து. அல்லமல் இன்சானு பில் ஆலம் மாலம் ஏலம் பில் கலம், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்பது வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து திருக்குறானுடைய கொள்கை என்னவென்றால், அன்னால் படிப்பறிவற்றவர்களாக இருந்தார், படிப்பறி இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்து கிடையாது. டிவைன் நாலேஜ் இன் அக்வேர் நாலேஜ், கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு. அல்லாஹ்வின் புறமிருந்து வந்த வானவர் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கின்றான். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அரபி மதரசாவிலும் கற்கவில்லை. ஆனால் முழு உலகிற்கும் அரபி மொழியுடைய சேலஞ்சு கொடுத்தார்கள். ஒரே இரவில் 40,000 அரபி மூலச்சொற்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் அந்நபியுல் உம்மி என்று கூறப்படுகிறது என்றால் அன்னார் கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள். சிலர் சமயம் திருக்குறானை வசனங்களை எழுதக்கூடியவர்களுக்கு இதை இவ்வாறு எழுதுங்கள், இந்த இடத்தில் வையுங்கள் என்று அன்னாரை வழிகாட்டுவார்கள். ஆகவே உமா தஹத்துக் பி யமீனிக, உமா தஹத்துக் பில் யமீனிக், முந்தைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய வேதங்களை அவர்கள் படித்தது இந்த அடிப்படையில் அன்னார் உம்மி நபி என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி நான் அத்தாவுல் முஜீபுல் சார் கேட்கின்றேன். ஸ்ரீநகரில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபர் கண்டறியப்படுவது தொடர்பான விளக்கத்தை கூறுங்கள். ஜெயினுது சாஹிப் அவர்கள் விளக்கத்தில் கூறியது போன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபா தொடர்பாக பல சான்றுகளை திருக்குரானிலிருந்து 30 வசனங்களை எடுத்து வைத்து நிரூபித்தார்கள். அதை தவிர இன்னும் பல சான்றுகளை எடுத்து கூறினார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூறினான். அன்னாரது கவனத்தை இதன் பக்கம் திருப்பினான். அது என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் கண்டறியப்பட்டது. தொஹஃபா கோல்டவியா என்ற நூலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த எபிசோடில் இந்த நூலில் அன்னார் சுசகமாக இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு கன்சுல் மாலுடைய ஹதீஸ் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இலா ஈசா யா ஈசா இன்தகில் மின் மகானின் இலா மகானின் ஆகிர் லிகை இலா தோரஃப ஃபதோரத். அல்லாஹ் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு இல்ஹாம் இறக்கினான், வஹி இறக்கினான். நீ ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டே இரு, சென்று விடு, ஹிஜ்ரத் செய்து விடு. அதன் மூலம் நீ அறியப்பட்டு விடக்கூடாது, உமக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சிலுவை சம்பவத்திற்கு பிறகு சிலுவை சம்பவம் நீண்ட சம்பவம், அதை பற்றி நான் கூறவில்லை. சிலுவை சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் உயிர் பிழைத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். உயிரோடு இருப்பது யூதர்களுக்கு தெரிய வந்தால் மறுபடியும் சிலுவையில் அழிந்து விடுவார்கள். ஆகவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்துவிடு என்று கூறினான். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இந்த வகையின் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஜெருசலேமிலிருந்து டமாஸ்கஸ் சென்றார்கள். ஆப்கானிஸ்தான், ஈரான் வழியாக இந்தியா வந்தார்கள். இங்கு காஷ்மீரில் அவர்கள் தம் வாழ்வை கழித்தார்கள். அவருடைய கபர் இங்கு இருக்கின்றது. காஷ்மீரில் கபர் இருப்பது தொடர்பாக ஒரு விஷயம் இருக்கின்றது. ஹுசூர் அவர்கள் ஒரு இடத்தில் கொண்டார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ்
அவர்களும் அந்த சபையில் இருந்தார்கள். மசீமோது அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், சூரத்துல் முஃமினுடைய வசனம் இருக்கின்றது, வாவைனா ஹும்மா இல ரபுவத்தின் ஜாத்தி கராரி வமக்கீல். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அந்த இருவருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தாயாரையும் புகலிடம் அளித்தோம். எப்படிப்பட்ட இடம் என்றால் அது உயர்ந்த இடம், மலை பிரதேசம், அது வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடம், அது நீரூற்றுகளை கொண்ட இடமாக இருந்தது. ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சபையில் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள இந்த வசனத்தில், எனது சிந்தனை காஷ்மீர் பக்கம் செல்கிறது, இந்த வசனத்தில் காஷ்மீரை பற்றி சுட்டி காட்டப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் என்று கூறினார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் அங்கு ஒரு கபர் இருக்கின்றது, அது ஈசா மசீஹுடைய கபர் என்று மக்களால் அறியப்படுகிறது என்று கூறினார்கள். அப்பொழுது மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவழைத்தார்கள். இதை பற்றி ஆராய்ந்து வருவதற்காக காஷ்மீருக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அங்கு சென்றார்கள். 6 மாதம் அங்கு இருந்தார்கள். மொஹல்லா கானியார், ஸ்ரீநகர் கானியார் வீதியில் அதை பற்றி விசாரித்தார்கள். மக்களிடம் விசாரித்தார்கள். மக்களிடம் அது எழுதி கையொப்பம் வாங்கினார்கள். மக்களிடம் சான்றிதழ் வாங்கினார். இது நபியுடைய கபர் ஆகும். அவர் இளவரசர் நபி என்று அழைக்கப்படுகின்றார். இவர் டமாஸ்கஸிலிருந்து வந்தார். அவர் 1900 வருடங்களுக்கு முன்னால் வந்தார். சிலருடைய பெயர் ஈசா நபி என்று இவர் அழைக்கப்படுகிறார். இந்த அனைத்து சாட்சியங்களையும் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்பட்டது. மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு சான்றுகளுடைய குவியலை வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசீ இந்துஸ்தான் இந்தியாவில் இயேசு என்ற நூலை எழுதினார்கள். எல்லா விதமான வரலாற்று உண்மைகளையும் அதில் எழுதினார்கள். அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்தியாவில் வந்தார்கள். காஷ்மீரில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்குதான் அவர் வஃபாத் ஆனார்கள். அதற்கு பிறகு மசீமோது அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நூலை எழுதினார்கள். இதற்கு எவ்வளவு நூல்கள், பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். காஷ்மீருடைய பிரபலியமான டாக்டர் ஃபிதா ஹசன் அலி சாஹிப் அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதில் பல சான்றுகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கபர் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல மக்களும் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பம் தான் செய்தார்கள். அதற்கு பிறகு எவ்வளோ நூல்கள் எழுதப்பட்டு விட்டன. அந்த கபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கபர் என்று நூல்கள் எழுதப்பட்டு விட்டன. இவ்வாறு ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாபெரும் பணியும் செய்தார்கள். இறுதியில் இன்னொரு விஷயத்தையும் கூற விரும்புகின்றேன். உலகில் 1,24,000 இமாம்கள் வந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை பற்றி கூறப்பட்டு விட்டது என்பது அவருடைய கபர் இருப்பதனால் அவர் இறந்து விட்டார் என்பது அர்த்தம் கிடையாது. எல்லா வகையான ஒவ்வொரு சான்றுகளையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கினான். ஒரு நபி இறந்து விட்டார் என்பதற்கு அவருடைய கபர் கண்டறியப்பட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. 1,24,000 நபிகளுடைய கபரில் எங்கே தேடுவோம்? 20க்கும் மேற்பட்ட நபிமார்களை பற்றிய விஷயங்கள் தான், பெயர்கள் தான் திருக்குர்ஆனில் உள்ளது. பெயர்களே கூறப்படாத எண்ணற்ற நபிமார்கள் உலகில் இருக்கிறார்கள். அவர்களது கபர்களும் உலகத்தில் எங்கு இருக்கிறது தெரியாது. ஆனால் அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று தான் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் தொடர்பாக 30 வசனங்கள் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளன. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஜைனுத்தின் ஹாமிதம் கேட்கின்றேன். ஒமா கத்தலு ஒமா சலபுகு வலாக்கின் ஷுப்பிகலகும். அவர்கள் இந்த வசனத்திற்கு, அதாவது அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவர்கள் அவரை சிலுவையில் அறிந்து கொள்ளவும் இல்லை, மாறாக அவர் அவர்களுக்கு சந்தேகத்திற்குரியவர் ஆக்கப்பட்டார் என்ற வசனத்திற்கு மசீமோது அலைஹிஸ்ஸலாம் கூறிய விளக்குரை என்ன? யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஏன் ஆளானார்கள் என்று அதற்கான காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் மசீகை கண்டிப்பாக கொண்டு விட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள்.
ஒமா கத்தலூகு ஒமா சலபுகு வலாக்கின் ஷுபிகலகும். அவர்கள் அவரை கொலை செய்யவும் முடியவில்லை, சிலுவையில் அறிந்து கொல்லவும் முடியவில்லை. மாறாக அவர்களுக்கு சந்தேகத்துக்குரியவராக ஆக்கப்பட்டது. எவர் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இது பற்றிய சந்தேகத்தை தவிர எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. நான் ஈசாவை கொன்று விட்டோம் என்ற வாதம், அதன் பின்னணியில் ஒரு விஷயம் கூறப்படுகின்றது. யூத போதனைக்கு ஏற்ப எவர் சிலுவையில் அறையப்பந்து கொல்லப்படுகிறாரோ அவர் சாபத்திற்குரிய மரணத்தை அடைந்து விட்டார் என்று கருதப்படுகின்றது. ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் மரணித்து விட்டார். ஆகவே அவர் சபிக்கப்பட்டவராக இருக்கின்றார், உண்மையான நபி இல்லை என்று நிரூபிக்க விரும்பினார்கள். யூதருடைய 2 விஷயங்கள் கூறப்படுகின்றது. பைபிளுக்கு ஏற்ப 2 விஷயங்கள். ஒன்று, கொல்லப்பட்டார். இரண்டாவதாக அவரது உடல் சிலுவையில் அறையப்பட்டது. ஒன்று, சிலுவையில் அறையப்பட்டதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார். 2 வகையான கருத்துக்கள் கூறப்படுகின்றது யூதர்கள் சார்பாக. ஆகவே திருக்குர்ஆன் 2ஐயும் மறுக்கின்றது. ஒமா கத்தலு ஒமா சலபுகு, ஒமா கதபு ஒமா சலபுகு. அவரை கொல்லவும் இல்லை, அவர் சிலுவையில் அறைந்து கொல்ல முடியவில்லை. இந்த சொற்களில் இருந்து என்ன தெரிவது என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வகையிலும் கொல்லப்படவில்லை என்று நிரூபணமாகிறது. சிலுவையில் இருந்து கொல்லப்படவில்லை என்பதை மறுக்கின்றது. யூதர்களுடைய கொள்கை என்னவென்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவராக நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களை கொன்று சிலுவை அறிய வேண்டும் என்று விரும்பினார்கள். கிறிஸ்துவுடைய கொள்கை என்னவென்றால் மனித குலத்திற்காக அவர் சபிக்கப்பட்ட மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 3 நாட்கள் வரை அவர் நரகத்தில் இருந்து பிறகு வானத்திற்கு சென்று விட்டார். உடலுடன் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார். பிறகு கியாமத்திற்கு முன்பு திரும்பவும் வருவார். முழு உலகையும் கிறிஸ்தவர்களாக ஆக்குவார்கள். திருக்குர்ஆன் இதையும் மறுக்கின்றது. திருக்குர்ஆனுக்கு ஏற்ப ரட்சிப்பு பெறுவதற்கான வழி இது கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தோற்றம் இன்னொருக்கு வழங்கப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள். வலாக்கின் ஷுபிகலகும் ஒமா கத்தலகு ஒமா சலபு வலாக்கின் ஷுபிகலகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஷுபிகா என்பது தொடர்பாக ஆலிம்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் வேறொருக்கு வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், அந்த நபர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த வாதத்தை ஆலிம்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஷுபிகா என்பது மக்தூல் மஸ்லூப். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜுமா நாளில் வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில் அறையப்பட்டார். அதற்கு பிறகு 2.5 மணி நேரம் சிலுவையில் இருந்தார்கள். அவர்கள் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவர் மயக்கமடைந்து விட்டார்கள். இறந்து விட்டதாக மக்கள் கருதினார்கள். அல்லாஹ்வுடைய நுட்பமான எவ்வாறு இருந்தது என்றால் அவர்கள் உடனடியாக எடுத்துக்கொண்டு ஒரு கபரில், அதாவது ரூமை போன்று இருந்த ஒரு கபரில் வைக்கப்பட்டார். 3 நாட்கள் குணமடைந்த பிறகு அவர் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து காஷ்மீருக்கு வந்தார். திருக்குர்ஆனில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஷுபிகா என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் தவறானதாகும். ஒரு தூய நபியுடைய ஒரு தோற்றம் இன்னொரு சபிக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்பட முடியாது. ஷுபிஹா பில் மக்தூல் வல் மஸ்லூப், அதாவது அந்த விஷயம் அவர்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக ஆக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்படவில்லை என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைத்து விளக்க விரும்புகின்றேன். அஹ்மதியா ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைந்தது உண்மைதான், ஆனால்
சிலுவையில் அவர்கள் மரணிக்கவில்லை. அவர்கள் மயக்கமான நிலையில் சிலுவையில் இறக்கப்பட்டார்கள். நீண்ட பயணத்தம் செய்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா வந்தார்கள். இங்கு 120 வருடங்கள் வாழ்ந்து உயிரிழந்தார்கள். ஸ்ரீநகர் கானியார் வீதியில் அவரது அன்னாரது கபர் இருக்கிறது. அதற்கு விளக்கத்தை நீங்கள் இப்போது இதற்கு முந்தைய கேள்வியில் கேட்டீர்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படுவதிலிருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறு துவா செய்ததாக வருகின்றது. அதாவது 3 நாட்கள் வரை யூனா மீனின் வயிற்றில் இருந்தார். அதே போன்று நான் பூமியின் வயிற்றில் இருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது கபரை போன்ற இருந்த ஒரு அறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்நாள் இதை பற்றி முன்னெடுப்பு செய்திருந்தார்கள். 3வது நாள் பகலில் அவர் வெளியே வந்தார்கள். அன்னார் மறைவாக தமது சீடர்களை சந்தித்தார்கள். எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ பனி இஸ்ராயலுடைய காணாமல் போன ஆடுகளை கோத்திரங்களை தேடி சென்றார்கள். 10 கோத்திரங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அவர்களை தேடி புறப்பட்டார்கள். ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவில் காஷ்மீரில் நிரந்தரமாக அவர்கள் வாழ்ந்து அங்கே மரணமடைந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எவர் வானத்திலிருந்து இறங்க மாட்டார். அதாவது தற்காலத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய தவறான கொள்கையை சுட்டிக்காட்டி கூறுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், எவரும் வானத்திலிருந்து இறங்க மாட்டார். நமது அனைத்து இப்பொழுது உயிருடன் இருக்கக்கூடிய நமது அனைத்து எதிரிகளும் இறந்து விடுவார்கள். எவரும் ஈசா மரியம் வானத்திலிருந்து இறங்குவதை காண மாட்டார்கள். பிறகு அவருடைய சந்ததிகள் உயிருடன் இருக்கிற சந்ததிகளும் இறந்து போய் விடுவார்கள். எவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவதை பார்க்க மாட்டார். பிறகு அவர் சந்ததிகளும் மரியமுடைய மகனை வானத்திலிருந்து இறங்குவதை காண மாட்டார்கள். தற்போது இறைவனுடைய உள்ளத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி விடுவான். சிலுவையை வெற்றியின் காலகட்டம் கடந்து விட்டது. ஆனால் மரியமுடைய மகன் ஈசா வானத்திலிருந்து இப்பொழுது இறங்கவில்லையே. அப்பொழுது அறிவுள்ள மக்கள் திடீரென்று இந்த போதனையை விட்டு நிராசை அடைந்து விடுவார்கள். 3 நூற்றாண்டுகள் கூட கழிந்திருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்திருக்கின்ற முஸ்லிம்களாயும் சரி, யூதர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பொய்யான கொள்கையை விட்டு விடுவார்கள். உலகில் ஒரே மார்க்கம் தான் இருக்கும், ஒரே ஒரு தலைவர் தான் இருப்பார்கள். நான் விதைக்க வந்தேன், எனது கைகளால் அது விதைக்கப்பட்டு விட்டது. அது வளரும் மலரும், அது எவராலும் இதை தடுக்க முடியாது. அல்லாஹ்வினால் நாம் ஈமான் நீக்க முயற்சிக்க வேண்டும். இந்த முக்கியமான தூதி செய்தியை உலகின் மக்கள் வரை எட்ட வைக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், இந்த தோட்டத்தில் தான் நிம்மதி இருக்கின்றது. மக்களை, இந்த தோட்டத்தில் நிம்மதி இருக்கின்றது. வெகு விரைவில் வாருங்கள், சுற்றி தெரிய வேண்டாம் என்று கூறினார்கள். குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப எந்த நபர் எந்த வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி வர இருந்தாரோ அவர் காதியானுடைய தூய மண்ணில் துறந்து விட்டார். அன்னாரது ஜமாத் முழு உலகிலும் இஸ்லாத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஜஸாக்குமுல்லா. இத்துடன் இன்றைய எபிசோட்டுடைய நிறைவை அடைந்துவிட்டோம். நிகழ்ச்சியுடைய இறுதியில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோள் எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் இட்டுக்கட்டி இல்ஹாமியவாதம் புரிகிறேன் என சில அறிவியல்கள் கருதுகிறார்கள். இது தவறாகும். பூமியையும் வானத்தையும் உலகையும் படைத்த வல்லமைமிக்க இறைவனின் செயலாகும் இது. எந்த காலத்தில் இறைவன் மீது மக்களுடைய நம்பிக்கை குறைந்து விடுமோ அப்போது என்னை போன்ற ஒரு மனிதர் தோற்றுவிக்கப்படுகின்றார். இறைவன் அவருடன் பேசுகின்றான். அவர் மூலமாக தன் அற்புத பணிகளை காட்டுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் இறைவன் இருக்கிறான் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். கிதாபுல் பரியா ருஹானி கசாயின் தொகுதி 13 பக்கம் 18. நேயர்களே, இத்துடனேயே இன்றைய இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோட்டில் இதே தலைப்பில் நாம் பேசுவோம். அதுவரை அனுமதி தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. आओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया
आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया